வணக்கம் அபிரகாம். அதாவது நேற்று நள்ளிரவு முதல் கர்நாடகா மாநிலம் முழுவதும் சுமார் 6.5 லட்சம் லாரிகள் தங்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளன. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் கடந்த 6 மாதத்தில் டீசல் விலை சுமார் 5 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2 ரூபாய் டீசல் விலை உயர்த்தியதை கண்டித்தும் உண்மையாக பல்வேறு கோரிக்கைகளை இதனுடன் சேர்த்து தற்போது லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை நள்ளிரவு 12 மணி முதல் தொடங்கியுள்ளனர். இருப்பினும் அரசு சார்பில் பேச்சுவார்த்தைக்காக அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்தனர். அரசு எந்த பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கவில்லை. அதே நேரத்தில் மாநில உள்துறை அமைச்சர் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதாவது லாரிகளை இயக்குபவர்கள் இயக்கலாம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்று கூறியிருந்தது. இருப்பினும் தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகள் போக்குவரத்து முற்றிலுமாக தடையாகியுள்ளது. அதாவது லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை என்னவென்று பார்த்தால் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் சுங்கச்சாவடிகளில் கூடுதல் கட்டணம், ஆர்டிஓக்கள் பல்வேறு பகுதிகளில் லாரிகள் செல்லும்போது தடுத்து பணம் வசூலிக்கிறார்கள், எப்சி கட்டண உயர்வை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இவர்கள் உள்ளது. இந்த கோரிக்கைகளுக்கு அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தினால் இந்த போராட்டம் வாபஸ் பெறப்படும். இருப்பினும் தற்போதுள்ள சூழ்நிலைக்கு இந்த லாரி உரிமையாளர்கள் போராட்டம் அவ்வளவு சீக்கிரம் வாபஸ் பெறப்பட மாட்டாது என்று தெரிகிறது. இது குறித்து லாரி உரிமையாளர் ஒருவரும் கேட்டபோது ஒரு சில லாரிகள் இயங்குகிறது, இருப்பினும் எங்களது நேற்று நள்ளிரவு முதல் எங்கள் லாரிகளை இயக்குவதை நிறுத்தியுள்ளோம் என்று கூறினார். இதன் பாதிப்பு என்னவென்று பார்த்தால், அதாவது அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்ட அன்றாட தேவைகள் கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். ஜல்லி, மணல், சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விநியோகத்தில் இடையூறு ஏற்படும் போது பொதுமக்களின் பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் அண்டை மாநிலங்களிலிருந்து கர்நாடகம் வழியாக செல்லும் வாகனங்கள் போக்குவரத்தும் தற்போது தடைபட்டுள்ளதுங்க. அபிரகாம்.